நமக்கு வந்து இப்போ செயற்கை முறையா காடுகள உருவாக்குறது மாதிரியான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இங்க நெறைய முன்வைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்குமா? இல்ல அதுலயுமே சில பிரச்சனைகள் இருக்கா நமக்கு? நிச்சயமா அது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் பிரச்சனையே இருக்க முடியாது. நீங்க என்னதான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காட உருவாக்க முடியாது. இயற்கை தன்னை தானவே ரெகுலேட் பண்ணிக்கும். அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய மெக்கானிசத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது இயற்கையா இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்துக்கு தான் இருக்கு. நீங்க வந்து இன்னொரு காட உருவாக்க முடியாது. நீங்க மரங்கள் நடுவது அந்த இதில நம்ம வந்து மறுக்கவே இல்லை. ஆனா எக்ஸிஸ்டிங் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கு இல்லையா? ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப வைக்கணும். அதை பாதுகாத்துக் கொண்டு அடிஷனலா நீங்க மரங்கள் நடலாம். அது வந்து நம்ம வந்து மறுக்கல. அது தேவையில்ல. ஆனா எக்ஸிஸ்டிங் பேசிக்கா நமக்கான வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இல்லைங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சார்ந்து இருக்கக்கூடிய மலை, அது காடுகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப அதிக அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேணும் பேசிக்கா. அதுக்கப்புறம் கூடுதலாக நீங்க மரம் நடுவது, பசுமை பரப்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அங்க நாங்க மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். காடுகளுக்கு வேற திட்டங்கள் கொண்டு வரோம். அதுக்கு ஈக்குவல் காம்பன்சேட்டரியா இன்னொரு இடத்துல நாம காம்பன்சேட்டரி ஃபாரஸ்ட் கொண்டு வரோம்னு சொல்றதுங்களா? அது சரியான தீர்வாகாது. இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஆக்ட் மூலமா என்ன பண்ண காடுகளை அழித்து அங்கே வேற திட்டங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வேற இடத்துல நீங்கள் மரம் நட்டினா போதும்னு சொல்றாங்க. அதுல இருந்து தான் இந்த பார்வை அப்படிங்கிறது. நிச்சயமாக இது வந்து நமக்கு வந்துட்டு இன்னும் பிரச்சனை தான் அதிகரிக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நமக்கு மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா நமக்கு எல்லா நீர் ஆதாரம் அங்கிருந்து தான் வருது இல்லைங்களா? எல்லா நதிகளும் தென்னகத்து நதிகள் எல்லாம் அங்கிருந்து வருது. மேற்கு தொடர்ச்சி மலை அழிஞ்சு போகுது அப்படின்னா நமக்கு இன்னும் நதி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. பேசிக்கான வந்துட்டு ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, காடுகளுடைய தன்மையும் மாறிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் 2023 என்ன சொல்றாங்கன்னா, காடுகளுடைய இயல்பு மாறிட்டு இருக்குங்களா. 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக காடுகளுடைய தன்மை வந்து தான் ஃபாரஸ்டா மாறிடுங்கிறாங்க. அது ரெடியூசஸ் ஃபாரஸ்டா இருந்து தான் ஃபாரஸ்டா மாறிட்டு இருக்கு. புல்புதர் காடுகளா மாறிட்டு இருக்கு. காட்டுத்தீ எங்காச்சும் நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா? கடந்த 2 வருடங்கள் காட்டுத்தீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. காடுகள்ல இருந்து தீ அதிகமான ஹியூமன் எலிமெண்ட் கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாகும். ஜூனாட்டிக் டிசீஸ் வந்து அதிகமாகும். நம்மளோட சமநிலை அப்படிங்கிறதே ரொம்ப வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச்.